ஏண்டா ஒன்னாம் கொடுத்தான் வீட்டுல இப்படி அக்கிரமத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா? இந்த லெட்டர்ல என் பொண்ணு என்னன்னு எழுதி இருக்கிறாளோ? கடிதாசு வாங்கிட்டு போனாரு, இன்னும் ஆளையே காணோம். உள்ள ஆள் வச்சு படிக்கிறாரோ? பையன் தப்பு பண்ணிட்டான்ல, நம்ம முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு வெக்கப்படுறாரு போல் இருக்கு. அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல. ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான். நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணைய கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டாங்க. மிஞ்சி இருக்கிற ஏன் நகனட்டை காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தான் நாம சாதகமா பயன்படுத்திக்கணும். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்குங்க. ஏயா வாடி வதங்கி வருவானா, வக்கனைய சேரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல. அடே உள்ள போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே. இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். மாட்டிக்கிட்டான். இந்தாங்கப்பா புளி. மாப்பிள, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா, என்னது? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பிள்ளைய பெத்தவன் எல்லாத்தையும் சப்ஜாடா பண்ணி வைக்கணும்னு. சப்ஜாடா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபைல் 1963வது வருஷம் அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வாங்கினது. கொஞ்சம் இருங்க. ஏங்க, நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா? அதேதான். சபாஷ், சரியான போட்டி. யோ, இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இது வாழ்க்கை பிரச்சனையா? அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல, அத அவர் கேக்குறாரு. குடு. ஆமா, நான் இத கூட கேட்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். கர்ப்பம் வேற ஆயிட்டா. சாதாரண கர்ப்பம் இல்லையா, கர்ப்பம். இப்ப நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்ட. அப்பா இல்லாம குழந்தை பிறக்கும், தப்பா பேசுவாங்க, பரவாயில்லையா? முழிக்கிறீங்களா? முழிங்க. இப்போ தெரியுதா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு? அந்த ஆள் கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க. ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம், இல்லன்னா பையன் ஃபாரினுக்கு போயிங்களா? கோயிங். என்னங்க இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா? என்ன? உங்க மாமனார், அதான் எங்க அப்பா, அவர் எனக்கு கொடுத்த வரதட்சணைய அப்படியே உங்க தங்கச்சி கொடுத்தாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாரா? அவர் அப்படி கேட்டதுல என்ன தப்பு? என்ன தப்பா? என்னங்க நீங்க? நம்ம குடும்ப சொத்து, குல விளக்கு, குல கொழுந்து. ஆமா, இவ யார சொல்ற? உங்க தங்கச்சியை தான் சொல்றேன். என் தங்கச்சியா? உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு டிவில திருவிளையாடல் படத்தை போட்டாங்க. அதுல பரமசிவம் பார்வதிய லேசா தொடுறாரு. அத பார்த்து உங்க தங்கச்சி வெக்கம் தாகாம தலைய தொகுக்கிட்டு என்ன கீழே போட்டா. அன்னைக்கு அப்படி வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச பொண்ணு இந்த பையன் எப்படித்தான் நிமித்தறானோ தெரியலையே. பொண்ணுன்னா அதாங்க பொண்ணு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன் தம்பி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அநாத படத்துல இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பான். இடம் தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து நான் தான் அவனை கெடுத்துட்டேன். அவனை நீங்க கெடுத்துட்டீங்க, அவன் உங்க தங்கச்சியை கெடுத்துட்டான். ஆக இப்ப நம்ம குடும்பமே கெட்டு போச்சு. வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவிதான். இப்போ மூடு. ஏ மாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? அவரை பத்தி எனக்கு தெரியாதா? மாமா, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வீட்டு பொண்ணு முழுகாம இருக்குல்ல, இதான் சமயம்னு அவர் வரதட்சணை கேக்குறாரு போல இருக்கு. அதேதாம்மா, கௌரவத்துக்காக கார்ல போனோம், அதை வச்சே நம்மள கார்னர் பண்ணி விட்டாரு. என்ன நெஞ்செழுத்தம் பாருங்க அந்த கிழவனுக்கு. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறாரு. உங்க பையன் டாக்டர், நீங்க வரதட்சணை கேக்குறது நியாயம். அவர் பையன் காம்பவுண்டர் கூட இல்லையே மாமா. ஆனா வயருங்கிற காம்பவுண்டுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு ஓடி விட்டானே. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ண ரகசியமா வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டா? முயற்சி பண்ணோம், டாக்டர் முடியாதுன்னுட்டாரு. அத வேற பண்ணிட்டீங்களா?
ஏன் அத்தை, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து? அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதானே, அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. என்னமோ கொண்டார வைக்கிற யார் நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சா மாதிரி. நாய் சொன்னா பல்லு வந்து கடிச்சிருவேன். சத்தம் கேட்கல, வெளியே வந்து பார். ஊர்வலமா கொண்டு வராங்க. ஏதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பானோ? பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கு. அது அவன் கட்சி சின்னமா இருக்கும். சும்மா இருங்க. என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, இவள கண்ணாணம் பண்ணிருக்கேன். இவதான் என் பொண்டாட்டி. கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? கை நட்ட போட்டையா? உனக்கு பொண்டாட்டியா வரத்துக்கு இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? ஒரு பொண்ணுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கீதுமே, அப்புறம் என்ன வேணும்? இவ எங்கேயோ போயிட்டா. டேய், பக்கத்து விட்டு பாலகிருஷ்ணா, ஒன்னையும் இவங்க பையில போட்டுக்கிட்டாங்களா? நான் சாராய கடைக்கு போயிருந்தேன். சாட்சி கையெழுத்து போட கூட்டின்னு போயிட்டானுங்க. போதையில போட்டேன். நல்ல காரியம் தான், என்ன தப்பு? பாத்தியாடா உன் தம்பி பண்ண காரியத்தை? காட்ரேஜ் பீரவும் கரன்சி நோட்டோட பொண்ணு காத்துட்டு இருக்கும் போது ஓட்ட பெட்டியும் உடஞ்ச சட்டியோட வந்து நிக்கிறானே. ஒரே அற சப்பட்டை ஆயிடுவேன். ஏன்டா கத்துறீங்க? இந்தாமே அத்தை, உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்க. நாங்க ஓட்ட பொட்டி தான், உடஞ்ச சட்டி தான், ஆனா உழைக்கிற வர்க்கமே. என்ன இவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா? நீ சுமாரு. என்னடா அதெல்லாம்? என்ன மன்னிச்சுக்க பிரதர், மங்காத்தாக்கு பைனான்ஸ் பண்ணலாம். இவட செவையா மாட்டிட்டேன். ஆனா உன்னை நம்பிதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். உன்னை பத்தி ஓஹோன்னு சொல்லிருக்கேன். சரி, ஆண்டாச்சு. ஆர்த்தி சுத்தி பொண்ணும் புள்ளையும் உள்ள இட்டுன்னு போங்கப்பா. சாராயத்தை சுத்தி வாயில விட்டுக்கடா. இவங்க மூஞ்சிக்கு ஆரத்தி வேறையா? இன்னும் உங்க ஆத்தா முக்கால நான் பேரிக்கா மூக்கு மேல ஏறிக்க தக்காளி வாங்கி தரேன், தடவி கொஞ்சம் பாத்துக்கான்னு கேக்குறா. எப்படிமே பாட்டு ரொம்ப நல்லா பாடுவா. இன்னும் ஸ்டாக் நிறைய வச்சிருக்கா. அப்ப இங்க வியாபாரம் ஆயிடும். துடிக்கிறது மீசை, அதக்கு அதக்கு என்கிறது தங்கையின் பாசம். தம்பி, இவர்தான் உங்க மச்சானா? நல்லா இருக்காரு. ஒழுங்கா மறுவாதையா சொல்லிக்கிறேன். மாப்பிள்ளைய முன்னே உள்ள அனுப்பு, இல்ல உன் நெஞ்சில உள்ள மஞ்சாத்தலை எடுத்துருவேன். என்ன மிரட்டுறிய? மரியாதையா வெளியில போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணவா? நீங்க சும்மா இருங்கம்மா. ஆனது ஆயிப்போச்சு. 4 பேருக்கு முன்னால எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? மாமா, இவங்களை உள்ள கூட்டு வாங்க. எல்லாரும் சைலண்டா கல்வி கட்டி போடுங்கப்பா. வாமே வா. கும்பல உள்ள விட்டுட்டு கும்பிக்கிட்டு இருக்கிறத பாரு. தேளை எடுத்து இடுப்புல கட்டுவானே, இப்ப திரு முழிப்பானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காலையில பேப்பரை பாத்தீங்களா? என்ன? நம்ம குடும்ப கஷ்டம் தீர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணுமே. என்ன சொல்லு. இந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. கல்கத்தாவுல ஒரு பொம்பளை கையில 6 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஆம்படியா வேணும்னு அழிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க வசதி எப்படி? என்ன கிண்டல் பண்றியா? வேற என்னங்க செய்ய முடியும்?
சிக்கனமா இருங்கன்னு உங்க அப்பா அம்மாவை சொல்ல முடியல, அடக்கமா இருன்னு தங்கச்சிய சொல்ல முடியல, சம்பாதிக்க தெரியாத உனக்கு சம்சாரம் எதுக்குன்னு உங்க தம்பிய சொல்ல முடியல. உங்களுக்காக நான் வேற என்னங்க சொல்ல முடியும் சொல்லுங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம போய் வேலையை பார். அதாங்க எனக்கும் புரியல. இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? வந்த பொண்ணு போய் கவனி. சரியோ தப்போ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். கவனிக்கிறேன் கவனிக்கிறேன், அவளை வச்சே கவனிக்கிறேன். தம்பி தம்பி, கொஞ்சம் கதவை தரங்க, பால் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஆரம்பிங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆட்டம் பாட்டம்னா ரொம்ப இஷ்டம். நெசமாவா? இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கீழே ஒரு டப்பாங்குத்து குத்திருக்கலாமே. சே இந்த டப்பாங்குத்து டான்ஸ் எல்லாம் நமக்குள்ளதான் குத்திக்கணுமே. என்ன பொருத்தமான ஜோடி. அம்மாடி, உன்னை என் கொழுந்தனர் சம்சாரமா நினைக்கல, என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட நினைக்கிறேன். அக்கா, பொழுது எப்ப விடியும், பொறுப்பை எப்ப உன்கிட்ட ஒப்படைக்கலான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அண்ணி என்ன பண்ண சொல்லு. பாத்திரம் துலக்கணுமா, துணி துவைக்கணுமா, சோறு வடிக்கணுமா, குழம்பு வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. இந்த வீட்டுல எனக்கு வாயா இருந்து பேசணும். ஏக்கா உன் வாய் என்னாச்சு? என் வாயத்தான் தச்சுட்டாங்களே. தச்சது யாருன்னு சொல்லுக்கா, கேசிடுற. அதுக்குதாமா உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் காலையில பேசலாம். கதவையெல்லாம் நல்லா சாத்திக்கிங்க. முக்கியமா சென்னல் பக்கம் எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும், இல்லனா திடீர்னு வந்து எட்டி பார்க்க போறாங்க. யாரு? வேற யாரு, நம்ம மாமனாரும் மாமியாரும் தான். சரி சரி, விளக்க அடிச்சு படுத்துக்கங்க. ராணி யோ தள்ளி நில்லையா. உங்க அண்ணி சொல்லிக்கிறத பார்த்தா உங்க அம்மா அப்பா எல்லாம் தப்பானவங்க மாதிரி தெரியுது. முதல்ல ஜன்னலு கதவு எல்லாத்துக்கும் ஆணி அடிச்சுட்டு அப்புறம் வாயா. சுத்தியல் எங்கே? ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். என் மனக்கோட்டையே இடிச்சிட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான், இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா கீழே போய் பாருங்க. என்னங்க என்னமோ சத்தம் கேக்குது? இருக்காது, சும்மா படுத்துக்கைய. யார் உள்ள? ராணி. ராணியா? விளக்க மாத்திக்க பட்டு கொஞ்சம் வேற. நீ கட்ட கேட்டுக்கு எவ்வளவு நேரம் நீ குளிக்கிறது? என் பொண்டாட்டி எவ்வளவு நேரம் குளிப்பா. நீயா? அவ குளிக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? அத்தை கேக்குறதுக்கு நீ யாருமே? புருஷன் மஞ்சாதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகு தேய்ச்சுக்குவோம். நீ தேய்ச்சு விடுவியா? சொல்ல. நான் உனக்கு முதுகு தேய்ச்சு விடணுமா? ஏண்டி, என்ன பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? ஏமா, எங்களை படுக்கை அறையில பார்க்க முடியலன்னு பாத்ரூம்ல பாக்கலான்னு வந்துக்கினியா? சின்ன ஜெருசுங்க எப்படியா இருந்துட்டு போறாங்க, நீ ஏன் அலையிற? ஐயோ, கேட்டியாமா? சொத்து பத்தோட வந்திருக்கிற நீயே வாய மூடிட்டு சும்மா இருக்கிற? வெத்து நாயா வந்தவா என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டா? அப்படியா அத்தை? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என் புருஷன் தான். அன்னைக்கே அவர் அவங்கள வெளிய போன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிருப்பாளா? அவன் பேசினதுக்கு நான் மட்டும் மாமியாராவும் நீங்க மருமகளாவும் இருந்திருந்தா உங்களை விளக்கு மாத்தாலே அடிச்சிருப்பேன். அம்மா, நீ மருமகளா இருந்தாலே போதும். ஏன்னா நீ எங்கேயோ போற. இல்ல மாமா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுவே தப்புமா. அத்தை, உங்க புள்ள வராரே, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வெடி வச்சிருங்க. ஏண்டா பெத்தவள விட அந்த வெத்து பையன் உனக்கு வசதியா போயிட்டானா? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியதானே? சொன்னப்பா, முடியாதுன்னுட்டான். ஏன்னா நீதான் சம்பாதிக்கிறியா, நீ சொன்னாதான் போவானா. ஏண்டா இவன் போறதுக்காக நாங்க சம்பாதிக்க முடியுமா? தியாகு, நீ போன் கூட சொல்ல வேண்டாம்டா. கோவமா அவனை ஒரு பார்வை பார்த்தா போறோம், அவரே போயிடுவான். அவன் அவ்வளவு ரோஷக்காரன். போயிடுவான். ஆனா வெளியே போன பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன ஏதாவது பண்ணிடுவாருன்னு பயப்படுறீங்களா? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. அம்மா, அவன் தனி மனுஷனா இருக்கும்போதே என்னால வெளியே போன்னு சொல்ல மனசு வரல. இப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்கா. நான் இப்ப அவனை வெளியே போன்னு சொன்னா அவன் எங்கதான் போவான், எப்படிதான் வாழ்வான்? அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும்? Damn it, I can't say. அத்தை, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இந்த மனுஷனால வரதான்.
அத்தை, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா போனா? ராணி, ராணி, என்னக்கா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்காந்து சாப்பிடு. யாருக்கு? யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்காந்து சாப்பிடு. ராணி, வாயா குந்திக்க. கேட்டுக்கினியா கதைய? அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குள்ளி கொழுப்பு. உங்க ஆத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறா? அதை விடுமே. உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி உள்ள முட்டை குருமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப? சாரதா விடுமே. நீயும் தண்டம் நானும் தண்டம், இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவ என்ன முண்டோங்கறா, நீயும் சேர்ந்து ஒத்துதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். சேப்பா, ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. ஏங்க பையனுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கா? பத்திக்கிட்டு இறங்கி போன் பண்ணுங்க. ஹலோ. எங்க பத்திக்கிட்டு எரியுது? என்னது? எங்க பத்திக்கிட்டு எரியுதா? இங்க என் சம்சாரத்துக்கு தான் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இது ஃபயர் சர்வீஸ் சார். இதுக்கெல்லாம் அது வேணாம் ஐயா. இத வேற மாதிரி அணைக்கணும். நான் பாத்துக்கிறேன். வெச்சிரு. போனை இப்படி கொடுங்க. அவசரத்துல கைய விட்டா அண்டாக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது. தப்பி தவறி 100 சுழட்டி விடாத. வேனை கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிக்கிட்டு போயிடுவான். ஹலோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். டாக்டர் தியாகு இருக்கானா? நான் உங்க அம்மா பேசுறேன். அவர் அவசர பிரிவுல இருக்காரு. இங்க அதை விட அவசரம். கொஞ்சம் இருங்க. சீக்கிரமா கூப்பிடுங்க. ஹலோ, தியாகு ஹியர். யாரு தியாகுவா பேசுறது? என்னம்மா? உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரணும். என்னம்மா விஷயம்? உயிர் போற விஷயம். உடனே புறப்பட்டு வா. உயிர் போற விஷயமா? இதோ வரேன். என்னையா சோறு? உங்க வீட்டு சோறு மனுஷன் துண்ணுவானா? சரி சும்மா இருமே. நான் தான் முன்னாடி உள்ளத வாங்கி தரேன் சொன்னல. சும்மா கூவினே இருக்கியே. இந்த அத்தை என் தேங்காய் நாறு மெத்த. நாங்க வெளியில சாப்பிட்டுப்புட்டு 2வது ஆட்டம் பார்த்துப்புட்டு ராவுக்கு 2 மணிக்கு தான் வருவோம். கதவு தட்டுவோம், கபால் திறக்கணும். இல்லாங்காட்டி போறே இருக்குமே. அந்த அம்மா திறக்காம என்ன பண்ணு? ஏய், வாசல்ல குந்தி நிற்பலாமே. ஏய், சொல்றல. ஆமா, என்ன படம் போறீங்க? முந்தான முடிச்சுதான். அது முந்தானத்தை முடிச்சாச்சு. ஏய், வாமே. இவங்க வர்ற வரைக்கும் நான் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணுமா? பெரியவன் வரட்டும். 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறேன். அம்மா, என்னம்மா? வாடா வா. உன் தம்பி பொண்டாட்டி இல்ல, நான் சாப்பிடலானே இலையில பருப்பு நெய்யும் போட்டு வச்சிருந்தேன். அத அவ தின்னதும் இல்லாம என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டாடா. ச்சே, இதுவா உயிர் போற விஷயம்? இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? பின்ன இல்லையா? டேய், சல்லி காசு பெறாத சாக்கனா கடைக்காரி எங்களை கேவலப்படுத்தி பேசுறான்னா இதை விட முக்கியமான விஷயம் என்னடா இருக்க முடியும்? வாடிங்க. அவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நீயாவது போன் பண்ணும்போது வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சொன்னியா? சொன்னியா? இல்லைங்க. ஏடி சொல்லல? ஏண்டா எங்க மேல உள்ள கோவத்தை அவ மேல காட்டுறியா? வேற என்ன பண்றது? என் பொண்டாட்டிய வந்துட்டாளே. என் கோவத்தை வேற யார் மேல காட்டுறது? என்னது? கோவத்தை யாருகிட்ட காட்டுறதா? புள்ளைய மட்டும் பெத்துட்டு பொறுப்பு இல்லாம நிக்கிறாளே உன் ஆத்தா, அவகிட்ட காட்டுறா? நீ தாரவாத்து குடுக்கறதுக்கு முன்னால தாயா வந்து முன்னால நின்னாலே உன் தங்கச்சி, அவகிட்ட காட்டுறா? புருஷன்றவன் வீராப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு மாறாப்பா நிக்கிறானே உன் அப்ப, அவங்கிட்ட காட்டுறா? அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி பொண்ணு அவகிட்ட போய் என்னடா நியாயம்? மாமா, இது எங்க குடும்ப சமாச்சாரம். இதுல 1000 நடக்கும். நீங்க தலையிடாதீங்க. தியாகு, I say get out. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ். போறேன்டா, போறேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா. மகனே, ஒன்று சொல்றேன், மனைவி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்திரம். போறேன்டா, போறேன். நல்லறா, நல்லரு. செல்வி,
உன்னை அடிச்சு அழ வச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு. நான் அழலைங்க. மத்தவங்க பண்ற தப்புக்காக நீங்க உங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சு தாங்க அழுத. பெத்தவங்க குத்தங்களை சுட்டி காட்டி கண்டிச்சுக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ண மாமாவையும் உங்க வார்த்தையால வெளியே வரட்டிட்டீங்க. உங்க அம்மா அப்பாவை தண்டிக்கணும்னு சொல்லுங்க, கண்டிக்கணும்னு தான் சொல்றேன். உங்களால முடியலனா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். செல்வி, சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் கேட்டு திருந்துவாங்க, சில பேர் பட்டுதான் திருந்துவாங்க. இதுல இவங்க 3வது ரகம். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கடல் வத்துறது இப்போ, கருவாடு திங்கிறது இப்போ. ஹலோ, நான் டாக்டர் தியாகோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அவர் இருக்காரா? அவர் டியூட்டி முடிஞ்சு 4 மணிக்கு போயிட்டாருங்க. அப்படியா? அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. வீட்டுக்கு வரலையா? அப்ப நான் ஒரு நம்பர் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். செல்வி, நீ எப்படிங்க? நான் இந்த இடத்துலயும் வேலை பார்க்கறது புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறவதாங்க பொண்டாட்டிங்கிறவ. ஆமா, ஏன் இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம உடம்ப பாழாக்கிக்கிறீங்க? மண்ணு திங்க போற உடம்பு தானே செல்வி, மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டுமே. உங்க பொண்டாட்டியும் ஒரு மனுஷிதாங்க. செல்வி, நான் உன்னை என் மனைவியா மட்டும் நினைக்கல, அதை விட மேலாவே நினைக்கிறேன். சார், சுந்தரமூர்த்தி பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இஸ் இட்? செல்வி, நீ வீட்டுக்கு போ. இனியும் விட்டுட்டா வேர் வீணா போயிடும். வேற உறிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த விழுதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது.